இது வந்து வெள்ளை அறிக்கையா இல்ல வந்து வெட்டி அறிக்கையான்னு வரும். ஏன்னா நீங்க ஏகப்பட்ட வாக்குறுதி கொடுத்துட்டீங்க. இப்போ இதெல்லாம் நிறைவேற்றத்துக்கு உங்களுக்கு டைம் வேணும்னு சொல்வீங்க. ஏமாற்றத்துக்கு மக்களை தயார் பண்ணுங்க. வெள்ளை அறிக்கை அப்படின்னா வந்து 2021 ஸ்டாலின் வந்து அதிமுக ஆட்சி போன பிறகு ஸ்டாலினும் வெள்ளை அறிக்கை கொடுத்தார். பல்வேறு சமயங்களில் ஒரு ஆட்சி போன பிறகு இன்னொரு ஆட்சி வந்த பிறகு இந்த மாதிரி கஜானா காலி அப்படின்னு தவேகாவுக்கே வந்து அவங்களுக்கு முதல்ல ஒரு சந்தேகம் இருந்திருக்கலாம், நம்ம ஆட்சிக்கு வருவோமா அப்படின்ற மாதிரி. ஆனால் சகட்டு வேலைக்கு ஒரு வாக்குறுதிகள் வந்து அள்ளி விட்டாங்க. ஆனால் வந்து மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து இவ்வளவு தூரம் கடன் வச்சிருக்காங்களேன்னா, ஆமா கடன் வச்சிருக்காங்க. சப்போஸ் அவங்களே ஆட்சிக்கு வந்தா கூட இதே கடனை தான் அவங்க வச்சுட்டு மேக்கப் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. அப்போ உங்க தலைமையில நீங்க வருவாயை பெருக்கிறதுக்கான விஷயங்களை நீங்க பண்ணணும். இந்தியாவுடைய 2வது சிறந்த பொருளாதாரம் தமிழ்நாடுன்னு இவர் தான் விஜய் போய் நிதி ஆயோக்ல படிச்சுட்டு வந்தாருல. எதை வச்சு படிச்சாரு? செகண்ட் பெஸ்ட் எக்கானமியா இருக்குன்னு அப்படின்னு ஏன் படிச்சாரு? அப்போ வாங்கின கடன் எல்லாம் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போனதுனால தான் எக்கானமி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எந்த ஒரு கவர்மெண்ட்டும் கடன் வாங்காத காலம் தள்ள முடியாது சார். மோடி கவர்மெண்ட் வந்து 52 லட்சம் கோடி ரூபாய் கடன்ல தான் பதவி ஏற்றாங்க. இன்னைக்கு 200 லட்சம் கோடி ரூபாய் கடன்ல இருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா பணமும் அவங்களுக்கு தான் வருது, எல்லாமே வருது. அவங்க ஏன் கடன் வாங்கினாங்க? இந்த கவர்மெண்ட் வந்து தான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றத்துக்கான வாய்ப்பு இமிடியேட்டா இல்லாததுனால பட்ஜெட்ல வந்து மக்கள் எதிர்பார்ப்பாங்கன்றதுனால சரி மக்களே நீங்க ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஆக்சுவலா நம்பி ஓட்டு போட்ட அல்லது மாற்றத்தை எதிர்பார்த்து ஓட்டு போட்ட இல்ல விஜயுடைய கவர்ச்சியினால ஓட்டு போட்ட இல்ல திமுக பிடிக்காமல் ஓட்டு போட்ட மக்கள் விஜய் கவர்மெண்ட் என்ன பண்ணுது பார்க்கலாம்னு வெயிட் பண்ணி பாக்குறாங்களா, இல்ல திமுக கவர்மெண்ட் தான் காரணம்னு விஜய் சொல்ற விஷயத்தை நம்புறாங்களான்றத இனிமே பொறுத்து இருந்து இந்த இடைத்தேர்தல்களை தான் பார்க்கணும். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நேற்று வெள்ளை அறிக்கை வந்திருக்கு. முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்கும் முன்னாடியே சொன்னார் வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும்னு. அதே மாதிரி வெளியிட்டிருக்காங்க. இந்த வெள்ளை அறிக்கையை நம்ம எப்படி எடுத்துக்கிறது சார்? தமிழ்நாட்டு நிதிச்சூழலா எடுத்துக்கிறதா, இதுக்கப்புறம் விலைவாசி ஏற்ற போறாங்கன்னு எடுத்துக்கிறதா? இல்லை, அதாவது வந்து வெள்ளை அறிக்கை அப்படின்னா வந்து 2021 ஸ்டாலின் வந்து அதிமுக ஆட்சி போன பிறகு ஸ்டாலினும் வெள்ளை அறிக்கை கொடுத்தார். கஜானா காலி ஆயிடுச்சுன்ட்டு. பல்வேறு சமயங்களில் ஒரு ஆட்சி போன பிறகு இன்னொரு ஆட்சி வந்த பிறகு இந்த மாதிரி கஜானா காலி அப்படின்னு 2006 கலைஞர் வந்தப்போ கஜானா காலி களஞ்சியமும் காலின்னார் அவர். அரிசியும் கிடையாது பணமும் கிடையாதுன்றார் அவர். ஆக்சுவலாக அந்த மாதிரி நிலைமைக்கு சொன்னார் அவர் ஜெயலலிதா ஆட்சி முடிஞ்ச பிறகு. 2021 இவர் வந்து ஸ்டாலின் வந்து அதிமுக எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னாரு. அவங்க ஒரு 4.25 லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சுருந்தாங்க அவங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்து மேனேஜ் பண்ணிட்டாரு. அவர் சொன்ன திட்டங்கள்லாம் 23 மாதம் கழிச்சு அந்த உரிமை தொகை போன்ற விஷயங்கள்லாம் கொடுத்தாரு. வேறு பல விஷயங்களும் அவங்க பண்ணினாங்க. பண்ணாத விஷயங்களும் நிறையா இருக்குன்றது வேறு விஷயம். அதை தான் எதிர்கட்சிகள் சொன்னாங்கன்றது நம்ம பார்த்தோம். நம்ம இவங்க வந்து தவேகா வந்தபோது தவேகாவுக்கே வந்து அவங்களுக்கு முதல்ல ஒரு சந்தேகம் இருந்திருக்கலாம், நம்ம ஆட்சிக்கு வருவோமா அப்படின்ற மாதிரி. ஆனால் சகட்டு வேலைக்கு ஒரு வாக்குறுதிகளை வந்து அள்ளி விட்டாங்க. ஆனால் வந்து வாக்குறுதிகள் அள்ளி விடுறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, விஜய் என்ன சொன்னார்னா, நான் ஸ்டாலின் மாதிரி இஷ்டத்துக்கு வாக்குறுதி கொடுக்க மாட்டேன், என்னால் என்ன நிறைவேற்ற முடியுமோ அதை தான் நான் சொல்லுவேன். என்ன ஃபேஸ் ஆகும், என்னால் என்ன முடியுமோ அதை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னா. இவரால் என்ன முடியுமோ அப்படின்னா அவர் பல விஷயங்கள் சொன்னார். மாமன் சீரு, அண்ணன் சீரு, 6 சிலிண்டர், 15,000 ரூபாய், 4,000 ரூபாய் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு, மாநிலம் முழுவதும் பெண்களுக்கு இலவச பஸ் பயணம், அப்புறம் 2,500 ரூபா உரிமை தொகை ஏற்றி கொடுக்குறது, பலது பெரிய எல்லாமே பல்லாயிரக்கணக்கான கோடி தேவையான இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லிட்டார். அப்படி அவர் சொல்லும்பொழுது தமிழ்நாடு பட்ஜெட் வந்து ஏற்கனவே இடைக்கால பட்ஜெட் வெளியில் வந்துருச்சு. இடைக்கால பட்ஜெட் வந்து ஸ்டாலின் தாக்கல் பண்ண இடைக்கால பட்ஜெட் வந்து அதில் தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை அதில் சொல்லப்பட்டிருக்காரு. ஆக்சுவலாக என்ன வருவாய் என்ன, செலவு என்ன போன்ற பல விஷயங்களும் அதில் சொல்லப்பட்டிருக்கு, கடன் என்ன போன்ற பல விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளவும் தெரிஞ்சுதான் என்ன சொன்னார், நான் வந்து நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகள்லாம் கொடுப்பேன் அப்படின்னார். அப்படி சொல்லிட்டு தான் வந்தார். அப்போது ஏற்கனவே நிதி நிலைமை உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்கள் அதை சொன்னீங்கன்னா நாங்கள் கணக்கில் எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா அது தெரியாத நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து அது உங்கள் தப்பு தான் அது ஆக்சுவலாக. அப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து இவ்வளோ தூரம் கடன் வச்சிருக்காங்களேன்னா, ஆமாம் கடன் வச்சிருக்காங்க. சப்போஸ் அவங்களே ஆட்சிக்கு வந்தால் கூட இதே கடனை தான் அவங்க வச்சுட்டு மேக்கப் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. எப்படி வந்து அதிமுக கவர்மெண்ட் கடன் வச்சுட்டு போச்சோ, இல்லை எப்படி நிதி நிலைமையை வச்சுட்டு போச்சோ, அதுலேருந்து அவங்க மேக்கப் பண்ணி மேலே வந்தாங்க. அப்போது உங்கள் தலைமையில் நீங்கள் வருவாயை பெருக்கிறதுக்கான விஷயங்களை நீங்கள் பண்ணணும். அது நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் கடமை. அவங்க வந்து ஓரளவுக்கு இந்த கோவிட்க்கு அவங்க வந்தபோது முதல்ல ஒரு வருஷம் 2வது அலை, கோவிடோட 2வது அலை, அதோடைய பாதிப்பு, ஆக்சிஜன், அது இது நிறைய பிரச்சனைகள்லாம் ஓடித்து. அதுக்கப்புறம் 23 தான் ஓரளவுக்கு இது பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு ரெகுலராக வந்து அதை சரி பண்ண ஆரம்பித்தாங்க நிதி நிலைமையை. ஓரளவுக்கு வருவாய் தமிழ்நாடுடைய
பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாட்டுடைய சொந்த வரி வருவாயின்றது ஒரு 75% இருக்குது ஆக்சுவலாக. 100 ரூபா நமக்கு வருமானம் வச்சுக்கோங்க, ஒரு 75 ரூபா நம்ம சொந்த வரி வருவாயிலேருந்து எடுக்கிறோம் நம்ம. அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக்கு இல்லை பதிவு கட்டணம் போன்ற விஷயங்கள்லேருந்து வர்றது, கனிம வளம் போன்ற பல விஷயங்கள்லேருந்து வர, ஒரு பெட்ரோல் போடுற வரிகள்லேருந்து போடுற பல விஷயங்கள்லேருந்து அது வருது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நம்ம என்னென்ன டேக்ஸ் போடுறோமோ அந்த ஐட்டம்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸ் போடுற ஐட்டம்ஸ் குறைஞ்சி போச்சு, எல்லாமே ஜிஎஸ்டிக்குள்ளே கவர் ஆகிடுது. அதனால் ஜிஎஸ்டி பாதி அங்கே போயிட்டு பாதி இங்கே வந்தது. அப்புறம் அந்த பாதி போகிறதுல அவங்க கொஞ்சம் பிரித்து தரான்றது வேறு விஷயம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது இவங்களுக்கு எல்லாமே தெரியும், இவங்களுக்கு நிதி நிலைமையெல்லாம் தெரியாத வந்தாங்க அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னா அது அவங்களுடைய தவறு தான் ஆக்சுவலாக வந்து. அப்போது இன்றைக்கி வந்து நிதி நிலைமை மோசமாக இருக்குது, ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுறோம், 10 லட்சம் கோடி ரூபா கடன் இருக்குது, 4,87,00,000 ரூபா திமுக அரசு கடன் வாங்கிடுச்சு, அது வந்து ஜிடிபியில் ஸ்டேட் ஜிடிபியில் 28.1% இன்னும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டுடைய வரி வருவாய் வந்து வருவாய் பற்றாக்குறை 78,000 கோடியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கடன் ஒவ்வொருத்தர் தலையிலையும் 1,28,000 ரூபாய் இருக்குது, 1,28,000 ரூபா ஒவ்வொருத்தர் தலையிலையும் கடன் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அவர் சொல்கிறார். சார் இந்த கடனை பற்றி சொல்கிறப்ப சார் 60 ஆண்டுகள் இல்லாத கடன் 4,87,000 கோடிங்கிறாங்க. ஆனால் அதுக்கு இருந்த நிதித்துறை செயலாளர் சித்திக்கு என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய அரசோட நிதி வரைவுக்கு உட்பட்டு தான் அந்த கடன் இருக்குங்கிறார். அவங்களே தான் சொல்கிறாங்க, வேர்ல்டு பேங்கோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் இந்த லிமிட் ஸ்டேட் ஜிடிபி 18 லட்சத்துலேருந்து 31 லட்சம் ஆயிருக்கு சார். ஓகே, இந்தியாவுடைய 2வது சிறந்த பொருளாதாரம் தமிழ்நாடுன்னு இவர் தான் விஜய் போய் நிதி ஆயோக்கில் படிச்சுட்டு வந்தார்ல. தமிழ்நாடு 2வது பொருளாதாரமாக இருக்குது இந்தியாவில்னு எப்படி படித்தாரு, எதை வச்சு படித்தாரு? செகண்ட் பெஸ்ட் எக்கானமியாக இருக்குன்னு அப்படி ஏன் படித்தாரு? அப்போ வாங்கின கடன்லாம் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போனதுனால தான் எக்கானமி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து எக்கனாமிக்ஸ் ரைஸை பார்த்தீங்கன்னா கர்நாடகாவோட கீழே இருக்கும். கரெக்ட் சார். என்ன 2வது பெரிய பொருளாதாரம்னு எதை வச்சு படிச்சார்? 11.19% ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னது தானே. 11.19 வளர்ச்சி, 10 வருஷ காலத்தில் இல்லாத வளர்ச்சி எப்படி ஸ்டாலின் ஆட்சியில் வந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன விஷயம் தானே, அதை தானே விஜய் போய் அங்கே படித்தார். 2வது பெரிய பொருளாதாரம் நிதி ஆயோக்கில் படித்தாரு. எதை வச்சு படித்தாரு? இந்தியாவிலேயே இன்றைக்கி எலக்ட்ரானிக்ஸ் மின்னணு பொருட்கள் அதிகமாக உற்பத்தி செய்கிற ஏற்றுமதி பண்ணுற மாநிலம் தமிழ்நாடாக தான் இருக்குன்றத நம்ம பார்க்குறோம். நம்ம அதே மாதிரி தனிநபர் வருமானத்துலையும் 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. அதாவது ஒரு பசுமையான ஏரியாக்களும் நிறையா க்ரீனர் ஆஸ்பெக்ட்ஸ்னுவாங்க. அந்த மாதிரி அந்த க்ரீனராக இருக்கிற விஷயங்களும் நிறையா இருக்குது, கடன் விஷயங்களும் நிறையா இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதாவது ஒரு கடன்றது வந்து நீங்கள் வட்டியை மட்டுமே நீங்கள் வந்து வட்டிக்கும் சம்பளத்துக்கும் பென்ஷனுக்கும் நீங்கள் கிட்டத்தட்ட 100 ரூபாயில் 64 ரூபா செலவழிக்கிறீங்கன்னு அவர் சொல்கிறார். அவர் ஆக்சுவலாக இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஈவன் இவங்களே அதான் சொன்னார். பன்னீர்செல்வம் நிதியமைச்சராக இருந்தபோது கூட நம்ம வருமானத்தில் பென்ஷனுக்கும் சம்பளத்துக்குமே மட்டும் 45% போயிடுதுன்னு சொன்னார். வட்டி கட்டுறதுக்கெல்லாம் சேர்த்தா 60-70% போயிடுதுன்னு தான் சொன்னார். அப்போ மூலதன செலவு, இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானங்கள் உருவாக்குறது, இதுக்கெல்லாம் ரொம்ப குறைவான பணம் இருக்குன்றதான் நெடுநாட்களாக சொல்லி கொண்டு வர ஒரு விஷயம். இப்போ இவரே என்ன சொல்கிறாரு, நிதியமைச்சர் என்ன சொல்கிறாரு, பழைய பென்ஷன் ஸ்கீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணதால 5,000 கோடி ரூபாய் அதிகமாக செலவாதுன்றார். அந்த பழைய பென்ஷன் ஸ்கீமில் பணமே கட்டாமல் பெனிஃபிட்ஸ் தான் வந்து அதை தான் கேட்குறாங்க கவர்மெண்ட் சர்வெண்ட். ஆனால் திமுக கவர்மெண்ட் கொண்டு வந்த பழைய ஸ்கீம்லேயும் கொஞ்சம் வந்து எம்ப்ளாயிஸ் போட வேண்டிய இது இருக்குது. அதை நீங்கள் எடுத்துக்கணும்னு நீங்கள் கேட்டிருந்தாங்க. இவங்க அதை பற்றி அதுக்குள்ளே எலெக்ஷன் வந்துடுச்சு. இப்போது இவங்களுடைய தாவேக்காவுடைய உறுதிமொழி என்ன வருதுன்னா, நீங்கள் பணமே கட்ட வேண்டாம், ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை நாங்கள் ரிவைவ் பண்ணுறோம் தான் சொன்னாங்க. அப்போது திமுக கவர்மெண்ட் கொஞ்சம் பணம் கட்டணும்னு சொன்னதுக்கே நீங்கள் 5,000 கோடி ரூபாய் செலவாதுன்னு சொல்கிறீங்க. அதையே வந்து முழுசாக ஏற்றுனாங்களாம் தெரியாது, அதுலேயும் சில முணுமுணுப்புகளாக இருந்தது. இப்போ இவங்களுடைய வாக்குறுதி என்னென்னா, நீங்கள் பணமே கட்ட வேண்டாம், ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் எதுவுமே கட்ட வேண்டாம், ரிட்டையர் ஆன அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு பென்ஷன் வரும், நீங்கள் எதுவும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் நீங்கள் அந்த ஸ்கீம் மறுபடியும் நீங்கள் கொண்டு போகணும் தான் தாவேக்கா வாக்குறுதி. அப்போ நீங்கள் இதுக்கே நீங்கள் 5,000 கோடி செலவாதுன்னு சொல்லுப்போ அந்த ஸ்கீம் எப்படி கொண்டு வருவீங்க? நீங்கள் அதை ஏன் சொல்லி காமிக்கிறீங்க? அப்போ உங்களால் முடியாதுன்னாலும் சொல்லி காமிக்கிறீங்களா? நான் என்ன கேட்குறேன், கடன் லிமிட் வந்து ஸ்டேட் ஜிடிபியோட அந்த பர்சன்டேஜுக்குள்ளே தான் இருக்குது, ஒரு 28%க்குள்ளே இருக்குது. அதில் வந்து எந்த ஒரு கவர்மெண்ட்டும் கடன் வாங்காத கடன் தள்ள முடியாது சார். மோடி கவர்மெண்ட் வந்து 52 லட்சம் கோடி ரூபாய் கடனில் தான் பதவி ஏற்றாங்க. இன்றைக்கி 200 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருக்காங்க. அப்படின்னா அவங்க என்ன இந்தியாவில் இருக்கிற எல்லா பணமும் அவங்களுக்கு தான் வருது, எல்லாமே வருது. அவங்க ஏன் கடன் வாங்கினாங்க? 150 லட்சம் கோடி எக்ஸ்ட்ராவாக கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த 12 வருஷத்தில் எல்லா கவர்மெண்ட்டும் கடன் வாங்குது. இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக கூட வாங்கியிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதனால் வந்து ஆனால் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? கடன் வாங்கிட்டு கடன் வாங்காத எந்த கவர்மெண்ட்டும் இருக்க முடியாது சார். கடன் வாங்குறது கூட ரிசர்வ் பேங்கோட பர்மிஷனோட தான் வாங்க முடியும். நீங்கள் வந்து பப்ளிக் கிட்ட வந்து ஃப்ளோட் பண்ணுறீங்க, பங்கு மார்க்கெட்லேயே இல்லை ஒரு மக்கள்கிட்ட வந்து நிதி வசூல் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க, பாண்டு மூலமாக வசூல் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு திருப்பி கொடுக்குற சக்தி இருக்கா இந்த கவர்மெண்ட்டுக்கு? எதிர்காலத்தில் என்ன பிளான் வச்சுருக்காங்க
அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் ரிசர்வ் பேங்க் உங்களுக்கு பர்மிட்டே பண்ணுவான். இல்லாட்டி பப்ளிக்கு நீங்கள் பாண்ட் இஷ்யூ பண்ணி பணத்தை வசூல் பண்ண முடியாது. கடனை வசூல் நீங்கள் வந்து பப்ளிக் கிட்ட வசூல் பண்ண முடியாது. அப்படி வசூல் பண்ணி நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டிய விஷயம்லாம் நிறைய இருக்குது. அப்போது நீங்கள் வந்து ஒரு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஏஜென்சி IMFல கடன் வாங்குறதோ, இல்லை வேர்ல்டு பேங்க்கில் கடன் வாங்குறதோ, இல்லை ஜைகா ஜப்பான் கூட்டுறவு நிறுவனத்தில் கடன் வாங்குறதோ, இல்லை ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் கடன் வாங்குறதோ, இல்லை ஷாங்காய் டெவலப்மெண்ட் பேங்க்கில் எதில் கடன் வாங்கினாலுமே உங்களுடைய ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டியை வச்சு தான் கொடுப்பான். இந்த கவர்மெண்ட் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, இது மின்சார கட்டணத்தை ஏற்ற போதா, பஸ் கட்டணத்தை ஏற்ற போதா, வேறு கட்டணத்தை ஏற்ற போதா, அந்த கண்டிஷன்ஸ்லாம் போடுவான். போட்டு தான் ஏற்றுவான். நடுவில் திமுக ஆட்சியிலே மின் கட்டணம் ஏற்றினாங்க. ஏன் ஏற்றினாங்க? அதெல்லாம் அந்த கண்டிஷன்ஸ் இருக்குது, அதனால தான் ஏற்றுவாங்க. இப்போ கூட பாருங்க, அடுத்த மாதம் நிர்மல்குமார் சொல்றாரு மின்சார கட்டணம் ஏற்ற போறேன்றாரு. ஏற்றாத முடியாது சார், அது கடனில் இருக்குது. மின்சார வரையும் ஏகப்பட்ட கடனில் இருக்குது. ஏன்னா உதய மின் திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கணும். ஏற்றினீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஏற்றியே ஆகணும் கட்டாயத்தை. நீங்கள் கையெழுத்து போட்டாச்சு, ADMK கவர்மெண்ட் கையெழுத்து போட்டுச்சு உதய மின் திட்டத்தில். அப்போ நீங்கள் ஏற்றியே தர வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க. அதெல்லாம் இருக்கும்பொழுது, அந்த மாதிரிலாம் ஆஸ்பெக்ட் இருக்கும்போது, ஒரு கடன் வாங்குறது அல்லது கடனை திருப்பி கட்டுறதெல்லாம் அந்த ஃபினான்ஷியல் வயபிலிட்டிலாம் வந்து ரிசர்வ் பேங்கோடைய பார்வையில் இருக்கும் பொழுது, அப்போ அதுக்கு ரிசர்வ் பேங்க் அனுமதிக்கும் போது நீங்கள் இதை சொல்லி என்ன பிரயோஜனம்? இதை ஏன் சொல்கிறீங்க நீங்கள்? சரி, வாட் இஸ் யுவர் ரெமிடி? ஆமாம், எவ்வளோ கடன் வச்சு போயிட்டாங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றுமே பண்ண போகிறது இல்லையா? ஸ்டாஃபுக்கு சம்பளமே கொடுக்க போகிறது இல்லையா? சொல்லுங்கள். இதுலேருந்து நீங்கள் எப்படி எழுந்து வர போகிறீங்க? நீங்கள் லாஸ்ட் பட்ஜெட்டை பார்த்தீங்களா இல்லையா? தமிழ்நாடு கவர்மெண்ட் பட்ஜெட்டை பார்த்துட்டு தானே நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க. நான் வந்து திமுக கவர்மெண்ட் வந்து ஏதோ பெருசாக எல்லாம் பண்ணிடுச்சு சொல்லலாம். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அது எப்படி இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியாவில் வந்ததுன்னு மட்டும் அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் அது இந்த கவர்மெண்ட் சொல்லாது, அது வந்து மத்திய அரசு சொன்னது தான். அது நீங்கள் போய் படிச்சீங்க நிதி ஆயோக்கில், இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு இருக்குது, வளர்ச்சி பெற்று இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ சமீபத்தில் படிச்சீங்க, அதை மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். இவ்வளோ கடன்லாம் வாங்கியிருக்கு, எல்லாம் பண்ணியிருக்கு, கரெக்டு. தமிழ்நாடு எப்படி இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியாவில் வளர்ந்தது, இந்த 5 வருஷத்தில் எப்படி வளர்ந்தது, கடந்த 10 வருஷத்தில் இந்த இரட்டை இலக்க வளர்ச்சி எப்படி இங்கே வந்தது, அதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதுக்கு பதில் சொல்லிட்டு நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். அப்போது நீங்கள் இந்த ஃபினான்ஷியல் விஷயத்தெல்லாம் இங்கே கொண்டீங்கன்னா, அப்போ மக்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம்தான், இது வந்து வெள்ளை அறிக்கையா இல்லை வந்து வெற்று அறிக்கையா இல்லை வந்து வெட்டி அறிக்கையான்னு வரும். ஏன்னா நீங்கள் ஏகப்பட்ட வாக்குறுதி கொடுத்துட்டீங்க. இப்போ இதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு உங்களுக்கு டைம் வேணும்னு சொல்வீங்க. அப்போ டைம் வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து மக்கள் வந்து பொறுமையோட காத்துன்னு இருக்கணும். உங்ககிட்ட மக்கள் நிறைய எதிர்பார்த்துருப்பாங்க. அவங்க 2500 ரூபா முக்கியமாக பெண்கள் எதிர்பார்த்துருப்பாங்க. நீங்கள் 2 மாதம் 1000 ரூபா தான் கொடுத்துருக்கீங்க. அப்போது நீங்கள் இதெல்லாம் வந்து தள்ளி போடுறதுக்காகவோ இல்லை இதில் அங்கே இம்மீடியட்டாக எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்காகவோ நீங்கள் பண்ணலாம். அப்போ நீங்கள் வருவாய் பெருக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் கனிம வளத்தில் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் டாஸ்மாகில் என்ன பண்ண போகிறீங்க? டாஸ்மாகில் இப்போ நீங்கள் வந்து மதுபான உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கு கலால் வரியை ஏற்றிட்டீங்க. நீங்கள் சமீபத்தில் 1000 கோடி வருமானத்துக்கு கலால் வரி ஏற்றிருக்கீங்க. சரி, நல்லது விஷயம். கனிம வளத்தில் என்ன பண்ண போகிறீங்க? மணல் கொள்ளையை எப்படி தடுக்க போகிறீங்க? பதிவு கட்டணத்தில் வந்து என்ன பண்ண போகிறீங்க? அதை ஏற்ற போகிறீங்களா, இறக்க போகிறீங்களா? இல்லை பெட்ரோலுக்கு இன்னும் ஃபர்தராக வந்து உங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டேக்ஸ் இன்னும் போட போகிறீங்களா? இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. மின்சார கட்டணத்தை ஏற்ற போகிறீங்களா? பல விஷயங்கள் இருக்குது. அப்போ எப்படி நீங்கள் வருவாயை பெருக்க போகிறீங்க அப்படின்ற ஆஸ்பெக்ட் வந்து இந்த வெள்ளை அறிக்கையில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதாவது எந்தெந்த இடத்துல வந்து வருவாய் போயிருக்கு, வருவாய் சரியாக வரலன்ற விஷயத்த சொன்னாங்களே தவிர எந்தெந்த இடத்துல வருவாயை பெருக்க போகிறாங்கன்ற விஷயத்த சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. இப்போது இந்த கவர்மெண்ட் வந்து தான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றத்துக்கான வாய்ப்பு இம்மிடியட்டாக இல்லாததுனால, இப்போ அடுத்தது பட்ஜெட் வரதுனால, பட்ஜெட்டில் வந்து மக்கள் எதிர்பார்ப்பாங்கன்றதுனால, சரி மக்களே நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க சொன்னதுனால சொல்லியிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக அதன் மூலமாக மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, பட்ஜெட்டில் நாங்கள் மெதுவாக தான் செய்வோம் அப்படின்ற ஒரு விஷயத்த மக்களுக்கு சொல்லியிருக்காங்க. உங்களை நம்பி ஓட்டு போட்ட அல்லது மாற்றத்தை எதிர்பார்த்து ஓட்டு போட்ட இல்லை விஜயுடைய கவர்ச்சியினால் ஓட்டு போட்ட இல்லை திமுக பிடிக்காமல் ஓட்டு போட்ட மக்கள் அது வெயிட் பண்ணி இந்த விஜய் கவர்மெண்ட் என்ன பண்ணுது பார்க்கலான்னு வெயிட் பண்ணி பார்க்குறாங்களா, இல்லை திமுக கவர்மெண்ட் தான் காரணம்னு விஜய் சொல்கிற விஷயத்தை நம்புறாங்களான்றதை இனிமேல் பொறுத்து இருந்து இந்த இடைத்தேர்தலில் தான் பார்க்கணும். நம்ம ஆக்சுவலாக மக்கள் என்ன மாதிரியான ஒரு வியூவில் இருக்காங்க. நிதித்துறை அமைச்சர் மரியன் இன்னொன்னு சொல்றாரு சார். அதாவது முதலீடுக்கு வந்து கடன் வாங்கினா பரவாயில்ல, அன்றாடம் செலவுக்கே கடன் வாங்குற அரசா இருந்திருக்குங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? இதெல்லாமே வந்து பட்ஜெட்டில் அவங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு பட்ஜெட் இது மாநிலம் முழுக்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்ன டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ மத்திய அரசுக்கிட்டேருந்து நமக்கு 3-4 விதமாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபினான்ஸ் வருது சார். ஒன்று வந்து மாநிலத்தோட சொந்த வரி வருவாய், அதுதான் நான் சொல்கிற மாதிரி டாஸ்மாக்கு பதிவு கட்டணம், பெட்ரோல் மூலமாக வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு 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 வருமானம் அது ஆக்சுவலாக. அப்புறம் மத்திய அரசோட ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் வந்து 60-40 பங்குத்தொகை அது மாதிரிலாம் இருக்கும். ஜல்ஜீவனாக இருக்கட்டும், இல்லை பயிர் காப்பீடாக இருக்கட்டும், இல்லை பிரைம் மினிஸ்டரோட வீடு கட்டுற திட்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் 60%, ஸ்டேட் கவர்மெண்ட் 10% இருக்கும். அதன் மூலமாக வர பணங்கள் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்சிடி மானியம் கொடுக்குற ஒரு விஷயங்கள் இருக்குது. அந்த மானியம் வந்து அந்த வகையில் வரப்போகிற பணமும் கொஞ்சம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அப்புறம் ஜிஎஸ்டி மூலமாக மாநில அரசோட பங்கு ஜிஎஸ்டியாக வந்து கொடுக்குற ஒரு பங்கு இருக்குது. அதுக்கப்புறம்
அந்த ஃபைனான்ஸ் கமிஷன் சொன்னபடி 41% வந்து மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்குற விஷயம் இருக்குல்ல, அது வந்து மத்திய அரசோட வருவாயை பொறுத்து அவங்க எல்லா கவர்மெண்ட்டுக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. அது நமக்கு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு மக்கள் 100 ரூபா கொடுத்தா நமக்கு 29 பைசா தான் திருப்பி தராங்க அவங்க. ஆக்சுவலாக வந்து அதுதான் இங்கே அடிப்படையான, சாரி, 1 ரூபா கொடுத்தா நமக்கு 29 பைசா தான் திருப்பி வருதுன்றத ஒரு கணக்கை வந்து அவங்க சொல்கிறாங்க, யார் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரியான இவ்வளவு வழிகளில் வந்து ஃபண்ட்ஸ் வருது ஆக்சுவலாக வந்து. அதனால் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வர முடியும்? அவங்க வந்து சாலைகள், பாலங்கள், இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் வந்து ஒரு ஒரு கொள்முதல் நிலையங்கள், குடவுன் கட்டுறது போன்ற விஷயங்கள், அப்புறம் வந்து இது மழை காலத்தில் வந்து வெள்ள நிவாரண அப்புறம் வெள்ள நிவாரண பணிகள், இந்த நிலையான ஒரு நீர்ப்பாசன திட்டங்கள், இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸு, இந்த மாதிரி விஷயங்கள், இது மாதிரி ஒரு பர்மனெண்ட்டாக பண்ணுறது வந்து இருக்குது. ஒரு துறைமுகங்களை இம்ப்ரூவ் பண்ணுறது, சின்ன துறைமுகத்தை பெரிய துறைமுகம் மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுற விஷயங்கள். முக்கியமாக வந்து சாலைகள் போன்ற விஷயங்கள் வந்து ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமான விஷயங்களாக இருக்குது. அதனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசன திட்டங்கள், விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு விஷயங்கள் அதெல்லாம் இருக்குது. அப்புறம் மின்சாரத்தை உற்பத்தி நிலையங்கள், இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. உடன்குடி மின்சார நிலையம் இப்போ இது செயல்பாட்டுக்கு வரப்போகுது. இப்போ நார்த் மெட்ராஸில் கூட ஒரு யூனிட் செயல்பாட்டுக்கு வரப்போகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உப்பூரில் கூட இருக்குது. உப்பூர்னு ஒரு இடம், ராமநாடு, அங்கேயும் ஒரு பவர் ஸ்டேஷன் வரப்போகுது. திமுக ஆட்சியில் பண்ணினாங்க. ஸோ எக்ஸாக்டாக நமக்கு வந்து என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணாங்கன்னு நமக்கு வந்து அந்தந்த பட்ஜெட்டில் தான் பார்த்தா தெரியும், அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை பார்த்தா தான் தெரியும். இப்போ இவர் வந்து இந்த மரியவல்சன் வந்து அவரோட பார்வையிலேருந்து அவர் சொல்கிறார், ஏன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பணம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்றதுல ஏதோ 44% தான் நமக்கு மீதி இருக்குது, அதை வச்சுட்டு தான் எல்லா வேலையும் பண்ண வேண்டியிருக்குன்ற மாதிரி சொல்கிறார். 100 ரூபா வந்து வருமானம் ஆண்டினா வந்து 145 ரூபா செலவாகுது. ஆமாம், செலவாகுது. வருவாங்க. அதுதான் அந்த கடனை வாங்கி மேக்கப் பண்ணுறாங்கன்னு சொல்கிறார். நான் சொல்கிறேன், கடனை வாங்கி மேக்கப் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். கடன் வாங்கி தான் வந்து பல தனி மனித வீடுகள்லேயே கடன் வாங்கி தான் மேக்கப் பண்ணுறாங்க. அரசாங்கம் அப்படி தான் பண்ணுது. ஆனால் என்ன எக்ஸாக்டாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணாங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ மெட்ரோ வச்சுக்கோங்களேன், மெட்ரோ ஸ்கீம் வச்சுக்கோங்க. மெட்ரோ ஸ்கீம் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்சுவலாக. அதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பார்ட்டிசிபேஷன் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொஞ்சம் இன்வால்வ் கொடுக்குறாங்க கொஞ்சம். அப்போ அதெல்லாம் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தானே. அதெல்லாம் எவ்வளோ தூரம் போட்டாங்க, எவ்வளோ பணம்லாம் போட்டாங்கன்றதெல்லாம் அது கவர்மெண்ட்டோட கணக்கில் தான், பட்ஜெட்டில் பார்த்தா தான் தெரியும். அதனால் எதுவுமே நடக்கலை, ஒன்றுமே நடக்கலை நீங்கள் சொல்ல முடியாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, பல இடங்களில் வந்து எல்லாமே நடந்திருக்கும். ஆனால் அது எந்த அளவுக்கு நடந்திருக்கு, எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கிறத அது திமுக கவர்மெண்ட் தான் வந்து சொல்லணும் ஆக்சுவலாக. வந்து அதில் அவங்க திமுக தான் ரெஸ்பாண்ட் பண்ணணுதுக்கு. ஒன்றுமே நடக்கலைன்னு நம்ம ஒரேடியாக தள்ளிட முடியாது. ஆனால் இவர் வந்து சொல்றதோட நீசல் வந்து பாலிடிக்ஸ் கொஞ்சம் இதில் கலந்துருக்கு ஆக்சுவலாக. இவங்களோட வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு எங்களால் தற்சமயத்துக்கு முடியாது, குறிப்பாக அந்த 6 சிலிண்டர்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால வந்து இப்போ வந்து மக்களை தயார் பண்ணுறாங்க, ஏமாற்றத்துக்கு மக்களை தயார் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஏமாற்றம் மாதிரி சொல்றீங்களா? ஆமா, இது வந்து பழி போட்டு, திமுக மேல பழியை போட்டு ஒரு ஏமாற்றத்துக்கு மக்களை தயார் பண்றாங்கன்றதான் என்னுடைய கருத்து ஆக்சுவலா. ஏன்னா ஒரு நிதி மேலாண்மை பண்ற அரசு எப்படியாவது குழுப்போம், நம்மளால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா வருமானத்துக்கான வழிகள் நீங்க சொன்னீங்களா? சொல்லுங்க. ஏதாவது கனிம வளத்தில் என்ன பண்ண போறீங்க, மணல் என்ன பண்ண போறீங்க, இப்போ இருக்கிற சிஸ்டத்தை அப்படியே மாத்திர போறீங்களா? எல்லாமே வந்து இந்த அதுல நடந்த ஊழல் போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து இனிமேல் நடக்குதா நடக்கலையான்றதெல்லாம் ஒரு 6-7 மாசம் கழிச்சு தான் சார் தெரியும். பத்திரப்பதிவு துறையை வந்து கொஞ்சம் முறைகேடு இல்லாம இல்ல, நீங்க சொல்றீங்க சிஎம்டிஏல வந்து ஆன்லைன் பண்ணிருக்கோன்றீங்க. கரெக்ட், சிஎம்டிஏல ஆன்லைன் பண்ணலாம், பத்திரப்பதிவு கூட முதல் சேல்ஸுக்கு நீங்க ஆன்லைன் பண்ணிருக்கீங்க, எல்லாம் கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் உண்மையிலேயே அங்கெல்லாம் லட்சம் ஒழிஞ்சுதா இல்லையா? இவர் ஆதவ ஒரிஜினா கூப்பிட்டு பிடபிள்யூடி கான்ட்ராக்டர், ஹைவேஸ் கான்ட்ராக்டர்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போடுறாரு. எனக்கு எதுவுமே கொடுக்காதீங்க, வேலை மட்டும் தரமா இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவரு ஓகே, அது மாதிரி நடந்தால், லஞ்சம் இல்லாமல் நடந்தால் நல்லதான், வாழ்த்தலாம், அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இதெல்லாம் வந்து வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. இப்போ மட்டும் இல்லை, இது 6 மாதம் பார்க்கணும். 6 மாதம் பார்த்த பிறகு தான் இவங்க ஆரம்பத்தில் இதெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. ஏன்னா சில சிஸ்டத்தில் வந்து சில விஷயங்கள்லாம் புறையோடி போய் கிடக்கு, அது அடியோட மாற்றுறதுன்றது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கணும் இவங்க எந்தெந்த விதத்தில் வருமானத்தை. நாளைக்கு பட்ஜெட்டில் தெரியும் இவங்க எதெல்லாம் விலையேற்ற போகிறாங்கன்றதெல்லாம் நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும். பட்ஜெட்டில் சொல்கிறாங்களோ இல்லையோ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும். அதனால் எப்படிலாம் வருவாயை பெருக்க போகிறாங்க, மக்களை பாதிக்காத அளவுக்கு எப்படி வருவாயை பெருக்க போகிறாங்க, எப்படி வந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றத்துக்கான ஒரு நிதி மேலாண்மையை உருவாக்க போகிறாங்க, நிதி ஆதாரத்தை உருவாக்க போகிறாங்கன்றதெல்லாம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் நம்ம. அதனால் வந்து இது டூ ஏர்லி. லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம் அல்ல ஒழிக்க போக முயற்சி பண்ணுறோன்றது கரெக்டு, ஒழிச்சிட்டோம்னு சொல்கிறது அது கொஞ்ச நாள் ஆகணும். எப்படி வருமானத்தை பெருக்கிறாங்க, அதுக்கான வழிகள் எப்படி, இந்த மக்களை ரொம்ப டேக்ஸ் பண்ணுறாங்களா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ 700 டாஸ்மாக் கடையை மூடிட்டீங்க, நல்ல விஷயம் தான், அது பாராட்டுறோம், நம்ம இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த வருமானத்தை இழந்த பிறகு அதுலேருந்து வர வருமானத்தை நீங்கள் வேறு ஏதாவது இன்னும் வேறு சந்து பூந்தில் கடையை ஆரம்பித்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா யாருக்கு தெரியும்?
நீங்கள் பள்ளிக்கூடம் கோவில் பக்கத்தில் இருக்கிற கடையை எடுக்கிறேன்னு சொன்னீங்க, வேற ஒரு இடத்துல போய் ஆரம்பிச்சிங்கன்னா எடுத்த கடைகள் கரெக்டு, புதுசாக ஒரு கடைகள் போட மாட்டீங்கன்னு என்ன சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் சத்தம் போடாத கோவில் இல்லாத இடத்துல ஒரு இடத்துல கடையை போட்டீங்க, இல்லை பள்ளிக்கூடம் இல்லாத இடத்துல ஒரு இடத்துல கடையை போட்டிங்கன்னா, ஏன்னா இது வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயம். வருமானமே இல்லைன்னு சொல்லும்போது நீங்கள் எந்தெந்த இடத்துல வருமானத்தை பார்க்கணுமோ அந்த இடத்துல வருமானத்தை பார்க்கணும். கனிம வளம் முக்கியமான டிபார்ட்மெண்ட்டு. அந்த கனிம வளத்தில் நீங்கள் எப்படி வருமானத்தை கொண்டு வர போகிறீங்கிறத எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அது எப்படி கொண்டு வர போகிறீங்க, எப்படி அதை ரெகுலேட் பண்ண போகிறீங்க? இப்போ கட்டுமான பொருட்கள்லாம் ஒரு மாதத்தில் விலையேறி போச்சு, கான்ட்ராக்டெல்லாம் ரொம்ப இதாக இருக்காங்க, கண்ணீர் விட்டு இருக்காங்க, என்னால் ஒரு மாதத்துக்குள்ளே விலையேறி போச்சுன்ட்டு. ஸோ அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இது ரொம்ப ஏர்லி. இந்த ஆட்சியை பற்றி கணிக்கிறதோ இல்லை ஆட்சிக்கான திட்டங்களை நம்ம இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்கிறதோ இதெல்லாம் ரொம்ப ஏர்லி. அது லஞ்சம் இல்லாத ஒரு அரசை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறதோ அதெல்லாம் ரொம்ப ஏர்லி. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கணும். லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத அரசு எப்படி இருக்கா இல்லையா அதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, மக்கள் ரொம்ப பாதிக்கிற மாதிரி டேக்ஸ் போடுறாங்களா இல்லையா, இல்லை இந்த நிதி ஆதாரத்தை எப்படி உருவாக்குறாங்க அதெல்லாம் பார்க்கணும். எப்படி வாக்குறுதிகளை நிறைவேற்றத்துக்கான முயற்சிகள் எதாவது எடுக்கிறாங்களா, அதனால் பட்ஜெட்டை பார்த்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். டாஸ்மாக் பற்றி சொன்னீங்க சார். டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கமும் நேற்று ஒன்று ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 11,000 சம்பளத்தை வச்சுட்டு அமைச்சர் விக்னேஷ் இருந்துருவாரா, அப்படி இருந்துட்டாருன்னா நாங்கள் இதே சம்பளத்தில் லைஃப் ஃபுல்லாக உழைக்க தயார். அந்த 10 ரூபா ஏற்றுறதை பற்றியும் சொன்னாங்க. 10 ரூபா வேற வழி இல்லாமல் தான் வாங்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதுதான் சார், விஜய் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி 10 ரூபா பாட்டுலாம் பாடினார். அவர் கரூரில் இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க. அதான் சொல்கிறேன், இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க சார். அதாவது திமுக ஆட்சியிலையோ அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியிலையோ 10 ரூபா வாங்கினது அது செந்தில் பாலாஜி பேக்கெட்டுக்கு நேரடியாக போச்சு. அதுதான் விஜய் சொல்கிற விஷயம். செந்தில் பாலாஜி 10 ரூபா வாங்கிட்டார் பேக்கெட்டுக்கு, பாட்டிலுக்கு. ஆனால் இப்போ வாங்குற 10 ரூபா டாஸ்மாகோட ஊழியர்களோட ஏற்று கூலி, இறக்கு கூலி, கடை வாடகை, மின் கட்டணம் இதெல்லாம் கணக்கு சொல்கிறாங்க. அப்போ இது மட்டும் இந்த 10 ரூபா மட்டும் கரெக்டாக டாஸ்மாக் ஊழியர்கள் எதிர்பார்த்தபடி அவங்களோட செலவுக்கு போகுது அப்படின்னா, அப்போ செந்தில் பாலாஜி காலத்தில் வாங்கினது மட்டும் அவர் பேக்கெட்டுக்கு போச்சுன்னு எப்படி சொல்கிறீங்க? தப்பு இல்லை, அது கரெக்டாக சொல்லணும்ல. இப்போ வாங்குறது மட்டும் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறீங்களே. அப்போ அரிசி கொள்முதல் நிலையங்களில், நெல் கொள்முதல் நிலையங்களில் 40 ரூபா வாங்கினதுக்கு என்ன சொன்னீங்க? 40 ரூபா வாங்கிட்டாங்கன்னு அநியாயமாக சொன்னீங்க. விஜய் சொன்னார். இன்னைக்கு என்ன மந்திரி சொல்கிறாரு? அந்த ஊழியர்களோட அடிப்படை தேவைகள் நிறைவேற்றத்துக்கு தேவையாக இருக்குது பணம், அதனால தான் 40 ரூபா வாங்குறாங்க. அப்போ வாங்கினது திமுக மந்திரி வாங்கினாரு, இப்போ வாங்கினா ஊழியர்கள் அடிப்படை தேவைக்கு வாங்கினாங்களா? எப்படி சார்? அப்போ சட்டம் ஒழுங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஊரங்கும் கற்பழிப்பு, 6 வயசு மூதாட்டிலேருந்து 6 வயசு குழந்தைலேருந்து 60 வயசு மூதாட்டிலையும் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு சமூகத்தில் ரொம்ப நாளாக இருக்குது. இதுக்கு சமூக ஒழுங்கு தேவை, தனிமனித ஒழுங்கு தேவை. என்ன ரெட்டை நாக்கு? ஏன் இப்படி பேசுறீங்க சார்? இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலளிச்சவங்களுக்கு மிக்க நன்றி சார். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.